ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா அருண் சேனல். நாங்கள் வந்து எல்இடி டிவி வாங்கியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு இந்த டிவி வாங்கி. வீட்டில் வந்து கலைஞ்ச டிவி இருந்ததுனால ஓகே இது இருக்கட்டும், வேணுன்றப்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சைலண்ட்டாக வச்சுட்ருந்தோம். 1 இயருக்கு மேலே ஆகிடுதுனால சரி ஓகே, இவ்வளோ நாள் எப்படி வச்சுட்டே இருக்கிறது, ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். சரி ஓகேன்ட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆள் கூப்பிட்ருந்தோம். இவங்க வந்து கேபிள் ஆப்ரேட்டரே தான். இவங்க வந்து காலையிலே 11 போல் வந்தாங்க. வந்து டிவிலாம் எடுத்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதுக்கு ஸ்டாண்டு வேணும். ஆல்ரெடி அவங்க கொடுத்த ஸ்டாண்டு வந்து நமக்கு வந்து டேபிள் அந்த ஸ்லாப்பில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் செப்ரேட்டாக வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 400 கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். அவரும் வாங்கிட்டு வந்தார். பட் ஆனால் அவர் வந்தது வந்து 3 சொன்னார். பட் அவர் வந்தது வந்து 7:30க்கு மேலே. ஸோ வந்து நாங்கள் வந்து இந்த பிளேஸில் தான் நாங்கள் வந்து டிவி வைக்கலான்ட்டு என் மாமியார் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. பட் சைட் லொக்கேஷனில் வைக்கலான்னு பார்த்தா எங்களால் வைக்க முடியல. அது வந்து வெளியே தள்ளும், டிவி வந்து வெளியே இடிக்கும்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து இங்கே வைக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தார். பட் என் ஹஸ்பண்ட் தான் வேணாம், அங்கே வேணாம், நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து வச்சுக்கலாம். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி கண்ணாடி வச்சுட்டு இருந்த லொக்கேஷன். இங்கே வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக எல்லோரும் சாப்பிட்டுட்டே உட்காந்துன்னு பார்க்கலாம். பட் வந்து ஆப்போசிட்டில் எங்களது பெட்ரூம் இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து உட்காந்துன்னு பார்த்தோம்னா நல்லா தெரியும் அப்படின்ட்டு சரி ஓகே இந்த லொக்கேஷனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இங்கே தான் வச்சோம் நாங்கள். இது வந்து எப்போனா ஒரு 7:30 8 மேலே ஆகிடுச்சு. நானும் அவர் வருவார், வந்து அவரே பார்த்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவர் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போயிட்டுருந்தார். வீட்டுக்கு வர வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ரெயின், இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மழை. அவர் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், இல்லை நான் இன்னும் வந்து ஆரணி வரல, ஆரணி வந்துட்டு தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி ஓகே நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அப்புறமா அவரும் வந்து ஓகே இந்த லொக்கேஷன் ஓகே தான்னு சொல்லிடவே அவரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டோம். கீழே வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு அந்த ஸ்லாப்பில். சரி ஓகே மாமியார் வந்து இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லவே நாங்களும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஆல்ரெடி வந்து நாங்கள் நியூஸ் பேப்பர் மாதிரி டேபிளில் போட்டு அது மேலே தான் என் மாமியார் வந்து இந்த மேக்கப் அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சரி ஓகே அதெல்லாம் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே சேனலும் இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே சரி பார்த்துட்டு இருந்தார். ஆல்மோஸ்ட் வந்து சேனல் வந்து டிவி வந்து ஓகே ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு சேனல்லாம் வந்து அவர் வந்து வச்சு பார்த்துட்டு என் மாமியார்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி செட்டப் பாக்ஸ் வந்து நீங்கள் இதோட செட்டப் பாக்ஸ் இது வந்து ஆல்ரெடி கலைஞ்ச டிவி இது, நீங்கள் இதுக்கு வேணும்னா ஹெச்டி இது செட்டப் பாக்ஸ் இருக்குது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் கிளியரன்ஸாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். எங்கள் மாமியார் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது வந்து சேனல் எப்படி எப்படி வைக்கிறது எல்லாமே அவர் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தார். ஓகே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களும். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் அவர் வந்து அனுப்பிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எல்இடி டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.